ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து லைக் டீட்டெயில்ஸ் ஃபில்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆதார் நம்பர் அண்ட் ஃபாதரோட நேம், ஃபாதரோட அட்ரஸ் அண்ட் இஃப் இன் கேஸ் வந்து ரிலீஜன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிலீஜன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபில்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பர்த் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடும். நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆர்சிஹெச் ஐடி, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வந்து லைக் அப்டேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்டாக வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம நேம் வைப்போம், ஆர்எல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேவே கூட நம்ம நேம் வச்சிரும். ஒன்ஸ் வந்து நேம் வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட லைக் வந்து பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் நியர்பை இருக்கும். அங்கே போயிட்டு உங்களை ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும். லைக் வந்து இந்த நேம் வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து நீங்கள் ஃபில்இன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேமை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் வெப்சைட்டில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கூகுளில் லைக் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் லைக் இங்கே பர்த் சர்டிஃபிகேட் crstn.org அப்படின்னு இருக்குல்ல, இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கேப்ஷன்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆர்சிஹெச் ஐடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆர்சிஹெச் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் லைக் மதரோட மொபைல் நம்பர் தான் ஆர்சிஹெச் ஐடி அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுக்கணும். ஆர்எல்ஸ் ஃபாதரோட நம்பர் அப்படின்னா ஃபாதரோட நம்பர் கொடுத்து கிளிக் கொடுக்கணும். அண்ட் இந்த நம்பர் வெரிஃபிகேஷன் நமக்கு வந்து இங்கே லைக் ஓடிபி வராது, ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு இங்கே ஓடிபி வந்துச்சு அப்படின்னா ஓடிபி கொடுக்கணும். அண்ட் வந்து இங்கே நம்பர் வெரிஃபிகேஷனில் வந்து 71413310 நீங்கள் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே நம்பர் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்சிஹெச் ஐடியில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். நீங்கள் வந்து அங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்ல வந்து கொஸ்டின் மார்க் சிம்பிள் இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டில். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா எங்கேயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து டிக் சிம்பிள் வரணும். ஸோ அந்த டிக் சிம்பிள் வரக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடோப் ரீடர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆடோப் ரீடர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுங்க. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இ சைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆடோப் ரீடரில் வந்து இ சைனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இ சைன் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரீடிரெக்ட் ஆகும். உங்களோட ரெஸ்பெக்டிவ் இ சைன் பேஜுக்கு வந்து ரீடிரெக்ட் ஆகும். அதில் வந்து லைக் வெரிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு கேட்கும். லைக் ஆதார் நம்பர் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ண சொல்லுவோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆதார் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிரும். அண்ட் தென் வந்து அந்த சிம்பிள் வந்து லைக் கொஸ்டின் மார்க்கில் இந்த சிம்பிள் வந்து டிக்கில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ டிக்கில் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து இஃப் இன் கேஸ் வந்து குழந்தைக்கு நீங்கள் ஆதார் எடுக்கிறீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணணுன்னா கூட அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட இனிஷியேட்டிவ் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.